தானியேல் ஏன் சிறந்த அமைச்சராய் இருந்தான், மிகப்பெரிய ஞானியாய் இருந்தான்? காரணம், ஆபிரகாமின் வித்து அவனுக்குள் இருந்தது. சாலமன் ஏன் அவுட்ஸ்டாண்டிங் விஸ்டம் அவனுக்கு இருந்துச்சு? ஆபிரகாமின் வித்து அவனுக்குள் இருந்தது. ஏன் யோசேப்பு ஒரு நாட்டிற்கே ஆலோசனை கொடுக்கத்தக்கவனாய் மாறினான்? ஆபிரகாமின் வித்து அவனுக்குள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் உனக்குள்ளும் அந்த ஆபிரகாமின் வித்து இருக்கிறது. பிசாசுடைய பெரிய வேலை என்ன தெரியுமா? முதலாவது, உங்ககிட்ட நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசி அதை உங்க மனசுல பதிய வைக்கிறது தான் அவனுடைய முதல் கட்ட வேலை. இன்னைக்கு சபை பிச்சைக்காரர்களால் நிரம்பியது போல தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெற்றுக்கொள்ளலாமா என்கிற இடத்துல தான் மக்களை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனாலதான் உபவாச ஜெபத்தை மறுபடி கூட்டுறாங்க. வந்து அழுவா, வந்து கெஞ்சு வா. ஏன் சார், நீங்களாம் பிச்சைக்காரங்கடா, நீங்க பிச்சைக்காரங்க, நீங்க வந்து அழணும், நீ கெஞ்சணும். வேற என்ன நீ சொல்ல வர? நீ வேற என்ன சொல்ல வர? உபவாச ஜெபத்துல அழுடான என்ன அர்த்தம்? நீ அழுது பிச்சை கட்டான தருவான்னு சொல்லி. ஆனால் சபையானது மனிதர்களை பிச்சை கேட்க வைக்கிற இடம் அல்ல, அவனுடைய சாயலை அவனுக்கு காட்டுது. எப்பெல்லாம் உன்னை குறித்து உனக்கு குறைவா மதிப்பு வருதோ அப்ப எங்க இருந்து உன்னை வெட்டுனாங்கன்னு அங்க பார். இயேசுவை பார், அவர் என்னெல்லாம் செஞ்சார் பாரு. இங்க இருந்து தான் பிதா என்னை வெட்டி எடுத்தார். அப்ப அங்க எது இருக்குதோ அது இங்க இருக்கணும். ஆமென். இன்று உங்கள் கண்கள் உங்கள் சுய நீதியை விட்டு, உங்களுடைய எஃபர்ட்டை விட்டு, உங்களுடைய முயற்சியை விட்டு உங்களுக்குள் இருக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தின் மீது திரும்புவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ரிஜெக்டடான பந்து இருக்கு பாத்தீங்களா? இவங்க தான் ஸ்டீவன் ஸ்பில்பர்க்கும், இவங்க தான் சார்லி சாப்ளினும், இவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள். என் கேள்வி, ரிஜெக்டட் பீஸே இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக பெர்ஃபெக்ட் பீஸா இருக்கிற எனக்கு கரங்களை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் நான் வாசித்து பார்த்து கடந்து செல்கிறேன். முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்பதற்கு அர்த்தம் செயல்களை பற்றிய வசனம் அல்ல, அதன்படி. பைபிள் வந்து என்ன பிரமாணத்தில் நீ இருக்கிறன்னு சொல்றியோ அந்த பிரமாணத்துக்கு ஏற்றபடி காரியங்களை நடப்பி, திரும்ப நியாய பிரமாணத்துக்கு ஏற்றபடி காரியங்களை நடப்பிக்காத. நீ சுயாதீன பிரமாணத்துக்குள்ள இருக்கிற, அதனால சுயாதீன பிரமாணத்துக்கு ஏற்றபடி காரியத்தை நடப்பி. ஓகே, அடுத்து எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே. திருவசனத்தை பேசும்போது எதை பேசுறார் சொல்லுங்க? கண்ணாடி. எல்லாம் சொல்லுங்க. இப்போ உங்க முன்னாடி என்ன இருக்கு சொல்லுங்க? கண்ணாடி. திருவசனத்தை வாசிக்கிறவனை கண்ணாடியை பார்க்கிறவனுக்கு வேதம் ஒப்பிடுகிறது. நீங்க சிகப்பா இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க, மாதிரி. நான் என்னை சேர்த்தேன்னு சொல்றேன். நம்ம நினச்சிக்கிட்டு கண்ணாடியை பார்க்குறோம், அது எப்படி தான் காட்டுது? கருப்பாக தான் காட்டுது.
உடனே கண்ணாடியை மாற்றுறோம். வேறு கண்ணாடி, எந்த கண்ணாடியை வாங்கினாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அது காட்டாது, என்ன இருக்குதோ அதைத்தான் காட்டும். அப்படித்தான் நான் பாவி மாதிரி எல்லாம் சொல்லுங்க நினச்சிக்கிட்டு கண்ணாடியை பார்த்தாலும், கண்ணாடி நீ நீதிமான் தான் அப்படின்னு சொன்னா நான் நீதிமான் தான். நான் வியாதியில் இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டாலும், கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடி அவருடைய தழும்புகளால் நீ சுகமானாய் என்று சொல்லும் என்றால் அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் ஒரு ஐப்ரோவை கரெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை முகத்தில் பவுடரை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எதை பார்த்தா கரெக்ட் பண்ணுறீங்க? அப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இந்த நெத்தியில் கொஞ்சம் மை இருக்கு பாருங்க சார், அந்த கன்னத்தில் அது அழிங்க சார்ன்றார். உடனே நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க, மை இல்லை. எங்கே பண்ண இந்த பக்கம் தான் சார், லெஃப்ட் சைடு சார், லெஃப்ட் சைடு சார். அவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக பேசினாலும் நீங்கள் குழம்ப போகிறது கிடையாது. ஏன்னா கண்ணாடி தெளிவாக சொல்லுது உங்கள் முகம் தெளிவாக இருக்குன்னு. அப்போ நீங்கள் அடுத்த ஆள் சொல்கிறத கேட்பீங்களா, கண்ணாடி சொல்கிறத கேட்பீங்களா? கண்ணாடி பார்த்துட்டு கண்ணாடி உங்களை பற்றி என்ன சொல்லுதோ அதுதான் நான். இப்போ இந்த ஆவியை துரத்துறதுக்கு எதுக்கு வந்தோம் நம்ம? இந்த கனெக்டிங் வேர்டு என்ன? ரைட் ரைட் ரைட். ஸோ என்ன சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் உங்கள் முகத்தில் அது இருக்குது இது இருக்குன்னாலும் கண்ணாடியை பார்க்கும்போது அது தெளிவாக நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? நீங்கள் யார் சொல்கிறேன் கேட்க வேணாம் சார். பைபிள் அப்படி தான் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல் கண்டு. பைபிளில் கண்ணாடின்னு ஒரு இடத்துல வசனம் தான் வருது. உங்களுடைய வாசிங்க. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து, முக்கியமான வார்த்தை, அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன எல்லாம் சத்தமா சொல்லுங்க, உடனே சொல்லுங்களேன் கொஞ்சம், உடனே போன உடனே அவன் செய்யற தப்பு என்னன்னா, தன் சாயல் இன்னதென்பதை, தன் சாயல் எல்லாம் சொல்லுங்க, என் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். கவனிக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வந்துட்டு போன பிறகு ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. வார்த்தையை வாசித்துட்டு போன பிறகு நீங்கள் யாருன்னு பைபிள் சொல்லுதோ அதை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த வசனம் உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு சொல்லுதோ அதுதான் உங்கள் சாயல். அந்த சாயலை நீங்கள் மறக்கவே கூடாது. ஆதாம் பாவம் செய்த போது முதலாவது டேமேஜ் ஆனது என்னது? அந்த சாயல் தான். நல்ல டிக்னிஃபைடாக இருந்த ஆதாம் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? ஒளிஞ்சுக்கிட்டேன். அவனுடைய டிக்னிட்டியே பிரேக் பண்ணிட்டான் பிசாஸ். ஸோ பிசாஸோடைய பெரிய வேலை என்ன தெரியுமா? முதலாவது உங்ககிட்ட நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசி அதை உங்கள் மனசில் பதிய வைக்கிறது தான் அவனுடைய முதல் கட்ட வேலை. ஆவியானவருடைய வேலை, நீங்கள் யாரு, நீ எவ்வளோ பெரிய டிக்னிஃபைடு பர்சன், உனக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு, உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, உனக்கு எவ்வளவு தேவனுடைய கிருபை இருக்கிறது, என்னுடைய பார்வையில் நீ எவ்வளவு விசேஷித்தவன் ஆமென் என்பதை உங்களிடத்தில் பதிப்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய சாயல் உங்களுக்கு திரும்ப வருகிறது. திரும்ப வந்த உடனே உங்கள் மைண்டு, உங்களுடைய சிந்தனை, உங்கள் சாயல் என்ன என்பதை புரிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. உங்களை சுற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் பேசும்போது அந்த பேச்சிலே அதிகாரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். ஸோ இது எல்லாம் யாருக்கு நடக்குதுன்னா, தன்னுடைய சாயலை புரிந்து கொண்டவர்களுக்கு. பிசாசு ஒரே வேலை, நீங்க
கடவுளுடைய பார்வையில முக்கியமான ஆளு இல்லை என்பதை பதிப்பதுதான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஒரு சத்தம் வானத்திலிருந்து வந்துச்சு. என்ன சத்தம் சொல்லுங்க? இவர் என் சொல்லுங்க நேச குமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன். இந்த 2 வசனம் இயேசு கிறிஸ்துவோட மனநிலையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் தேவனுடைய, that was the recorded first revelation to Jesus Christ from heaven. பைபிள்ல சொல்லப்பட்ட முதல் வெளிப்பாடு இயேசுவுக்கு என்னன்னா, நீங்க என் குமாரன், உங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன். இந்த பேஸ்ல தான் மினிஸ்ட்ரிக்குள்ளே அவர் போறாரு. அவர் மைண்டுக்குள்ள அவர் சாயல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சாயல் என்னன்னா, நான் தேவனுடைய குமாரன். நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இது உங்க அப்பா ஃபேக்டரின்னு தெரிஞ்ச உடனே, அந்த ஃபேக்டரியில ஒரு 500 பேர் வேலை பார்க்காம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே, முதல் வேலையை உங்க ஃபேக்டரி என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க? சரி செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். நான் தேவகுமாரன் என்கிற வெளிப்பாடு இயேசுவுக்கு வந்த உடனே அந்த சூப்பர் நேச்சுரலிசம் அவருக்குள்ள என்ன செய்யுது? வெளிவருது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடுகள் வர ஆரம்பிக்கிறது. உடனே பிசாசு பார்க்கிறான், இவ்வளவு வல்லமை காரியங்கள் எல்லாம் எந்த சீடுல இருந்து வருது, எந்த வார்த்தையிலிருந்து வந்துச்சுன்னு கூர்ந்து பார்த்தா, இவர் என் நேச குமாரன். இந்த ஃபியூஸ்ல இருந்து தான், இந்த கனெக்ஷன்ல இருந்து தான் இவ்வளவு வல்லமை வருது. ஏன்னா அவருக்குள்ள அந்த நாலேஜ் வந்துருச்சு. நான் தேவனுடைய குமாரன். ஓ ராபாலா சந்துராத்யா, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பார். எப்பெல்லாம் உன்னை குறித்து உனக்கு குறைவா மதிப்பு வருதோ, அப்ப எங்க இருந்து உன்னை வெட்டுனாங்கன்னு அங்க பார். இயேசுவை பார், அவர் என்னெல்லாம் செஞ்சார் பாரு. இங்க இருந்து தான் பிதா என்னை வெட்டி எடுத்தார். அப்ப அங்க எது இருக்குதோ அது இங்க இருக்கணும். ஆமென், ஆமென். ஏற்கனவே சொல்லிட்டேன், 1 கிலோ அல்வா கிண்டுறீங்க, 1 கிலோ அல்வாவும் டேஸ்டா இருக்கு. அதுல 100 கிராம் அல்வா வெட்டி தரீங்க. இந்த 100 கிராம் அல்வால என்ன இருக்கும்? அந்த 1 கிலோ அல்வால என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த 100 கிராம் அல்வால. நல்லா கையை தட்டு. ஆமென். எப்பொழுதுதான் உங்களை பற்றி உங்களுக்கு குறைவாக மதிப்பீடு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை பாருங்கள். அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் பாருங்க. பார்த்தவொடனே உடனே ஒரு தட்டையை எடுத்துட்டு போய், ஐயா எனக்கு கொஞ்சம் போடுங்கயா அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. தேவன் அவருடைய வல்லமையை பார்த்த உடனே மக்கள் போய் அவர்கிட்ட கெஞ்சுறதுக்கு தான் ரெடியாக நிற்கிறாங்க. பரவாயில்ல, திஸ் இஸ் செகண்ட் கிளாஸ் ஃபெய்த். ஆனால் டாப் கிளாஸ் ஃபெய்த் என்னன்னா, இவர் இவ்வளவுத்தையும் செய்கிறாரே, இவர் என்ன படைக்கும் போது அவரை மாதிரி தானே படைச்சாரு. அப்ப அவர் எதெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் நானும் செய்ய வேண்டும் என்று தானே என்னை சிருஷ்டித்தார். நான் தேவனுடைய சாயலாய் இருப்பது உண்மை என்றால், என்னை சுற்றி இருக்கிற ஒழுங்கின்மையான உலகத்தை நான் ஒழுங்காய் மாற்றக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சிந்தனை தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்துச்சு. நான் தேவனுடைய குமாரன். இந்த மாதிரி ரெவலேஷன்னா உங்களுடைய டோட்டல் பர்சனாலிட்டியை தூக்கி கட்டிடும். இப்போ பிசாசு பார்த்தான், இவருடைய சகல எதிர்கால ஊழியமே இவர் குமாரன் என்பதை கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கு. அப்ப எதை அழிக்கணும்? இவர் குமாரன் என்பதை இவற்றிருந்து இல்லைன்னு நிரூபிச்சிட்டா, அதுக்கப்புறம் அவர் தன்னை தீர்க்கதரிசியா நினைச்சிட்டு போட்டும், அவர் தன்னை என்னவா நினைக்கட்டும், ரபியா நினைச்சிட்டு போட்டும், அதனால எனக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் குமாரன் இவர் மனசுல இருக்கக்கூடாது. அதனால தான் 40 நாள் சோதிக்கப்படும் போது, பிசாசு சோதிக்கப்படும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். என்ன சொல்ல வரீரு? நீங்க குமாரன் இல்ல சாரே, நீங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது பக்கத்து தெருல எவனோ ஒருத்தன் சவுண்டா பேசினா அது உங்க காதுல விழுந்துருச்சு, அதை பெருசா எடுத்துக்கிறாங்க. சார் ஒரு ஒளி வந்துச்சுன்னு வாங்க, இல்ல சார் நான் கேமரா ஆன் பண்ண ஃபிளாஷ் அடிச்சிச்சு, இப்படி சொல்லி அவனை டிமினிஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பிசாசு டிமினிஷ் பண்றான். நீர் குமாரனே ஆனால் கல் அப்பமாகும்படி செய்யும். அடுத்த சோதனை, நீர் குமாரனே ஆனால் கீழே குதியும். என்ன சொல்ல வரீங்க? தேவன் இயேசுவுக்கு
பிதா கொடுத்த அந்த சாயலை குறித்த அறிவை அழிப்பதற்கு பிசாசு முடிவெடுத்தான். அப்ப மனிதனை எப்படி வச்சிருக்கிறான்? ஒரு சாதாரண லெவல்ல கடவுள்கிட்ட வாங்கி பிழைக்கிற ஒரு வாழ்க்கை வாழு அப்படிதான் வச்சிருக்கிறான். இன்னைக்கு சபை பிச்சைக்காரர்களால் நிரம்பியது போல தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாமா என்கிற இடத்துல தான் மக்களை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனாலதான் உபவாச ஜெபத்தை மறுபடி கூட்டுறாங்க. வந்து அழு வா, வந்து கெஞ்சு வா. ஏன் சார் நீங்களாம் பிச்சைக்காரங்கடா, நீங்க பிச்சைக்காரங்க, நீங்க வந்து அழணும், நீ கெஞ்சணும். வேற என்ன நீ சொல்ல வர? நீ வேற என்ன சொல்ல வர? உபவாச ஜெபத்தில் அழுடானே என்னங்க அர்த்தம்? நீ அழுது பிச்சை கட்டான தருவான்னு சொல்றீங்க. ஆனால் சபையானது மனிதர்களை பிச்சை கேட்க வைக்கிற இடம் அல்ல, அவனுடைய சாயலை அவனுக்கு காட்டுது. இந்த தேசத்தை மாற்றக்கூடிய ஒரு இடத்தில் உன்னை என்னை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க குமாரன் இல்ல, நீங்க குமாரன் இல்ல, நீங்க குமாரன் இல்ல, இத மனசுல பதிக்க விரும்பின அவர் சொன்னார், நான் குமாரன் தான். அப்ப கல் அப்பமா மாறட்டும். நல்லா கவனிங்க, கல் அப்பமா மாறட்டும். அவர் சொன்னார், கல் அப்பமா மாறினாலும் நான் குமாரன் தான், மாறாட்டினாலும் நான் குமாரன் தான். ஆமா, நான் பரிசுத்தமா வாழ்ந்தாலும் குமாரன் தான். சொல்லுங்க, நான் வந்து நின்னாலும் குமாரன் தாயா, விழுந்தாலும் குமாரன் தாயா. நான் வந்து ஜெபிச்சு நடந்தாலும் குமாரன் தான், ஜெபிச்சு நடக்கலனாலும் குமாரன் தான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அது மாறாது. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும், சிங்கம் அடி வாங்கினவன மியாவ் நகத்துது, அது அடிய வாங்கின சாயலை புரிந்து கொள்ளுங்கள், சாயலை மறக்காதிருங்கள். கர்த்தர் சித்தமான தொடர்ந்து நம்ம யார நம்மள்ட்ட என்னென்ன சாயல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நமக்குள்ள என்ன இருக்கு என்பதை புரிந்து கொண்டால், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அந்த இளையகுமாரன் சொல்றான், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, வேலைக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கியா, எனக்கு எப்படி தராம இருக்க? நான் அவருடைய குமாரன். என்னைக்கு அந்த அறிவு வந்துச்சோ அன்னைக்கு ஆஸ்தியும் ஆசீர்வாதம் வந்துச்சு. உங்களுடைய சாயலை குறித்த அறிவு உங்களுக்கு கடந்து வருவதாக. நான் உங்க எல்லாரும் எப்படி பார்க்குறேன்னா, நீ எல்லாரும் தேவனுடைய வித்தா தான் இருக்கிறீங்க. ஆனால் சிலர் அதை புரிஞ்சிருக்கிறீங்க, சிலர் அதை புரியாமல் இருக்கிறீங்க. அவ்வளோதான் மேட்ரு. நல்லா பாருங்க, ஜெர்மன் ஷெப்பர்டு ஒரு 10 ஜெர்மன் ஷெப்பர்டை ஒரிஜினல் பிரீடை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 10மே என்னதான்? ஜெர்மன் ஷெப்பர்டு தான். அதுக்குள்ளே உங்களுடைய எல்லா கமாண்ட்ஸுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, அந்த ஒபே பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவு லேப்ரடார் நிறைய 2-3 நாய்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த நாய்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் நாட்டு நாயை அதுக்கும் இருக்குது, அதுக்கு வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இதுக்கு வந்து ஒரு 20 நாய் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஒரு 10 நாயை ட்ரெயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 10 நாய்க்கு தான் யார் அப்படின்னு தெரியும். இன்னொரு 10 நாய்க்கு உயர் ஜாதியாக இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யாது, புரிஞ்சுக்க தெரியாது. புரிந்து கொள்ள தெரியவில்லை என்பதனால் அது ஹைபிரிட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது சொன்னதெல்லாம் நடக்குது கூட இருக்குன்றனால இது ஹைபிரிட்ன்ற அர்த்தம் கிடையாது. இது ரெண்டுமே புரிந்து கொள்ளுதல் தான் வித்தியாசப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்துவின் வித்தை உடையவனாகத்தான் இருக்கிறான். அவனுக்குள்ள தேவனுடைய வித்து என்ன செய்கிறது? இருக்கிறது. யார் யார் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க? உங்க எல்லாருக்குள்ளேயும் அவருடைய வித்து இருக்கு. ஆமேன், ஆமேன். ஆனால் அந்த சாயலை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர், நல்லா கவனிங்க, அந்த சாயலை நீங்க புரிஞ்சுக்கும் போது அதற்கான ஆசீர்வாதங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் வருது. அடுத்த வரி, அந்த சாயலை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு உதவி செய்கிறது. புரியுதா உங்களுக்கு? அந்த வித்துட்ட ஒரு கேரக்டர் என்னன்னா, நீங்க யாருன்றத புரிஞ்சுக்க கூடிய வேலையும் அந்த வித்து தான் செய்யுது. 2 நாலேஜ் இருக்கு. ஒன்று உள்ள இருந்து வர நாலேஜ், இன்னொன்று வெளியேந்து வர நாலேஜ். சமீபத்தில் கொஞ்சம் புக்கை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் சொன்னாங்க, மூடி வை. இல்லை கொஞ்சம் நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ் நான் தரேன், எடுத்துக்க. நோட்ஸை உள்ளே இருந்து எடு. கர்த்தர் சொன்ன நோட்ஸை உள்ளே இருந்து எடு.
அப்போ நான் வந்து நாலேஜை ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று வெளியே இருந்து வர நாலேஜ், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், நாலேஜ் எங்கேருந்து வருது? வெளியே இருந்து வருது. தேவ சமூகத்தில் அமர்றோம், நாலேஜ் எங்கேருந்து வருது? உள்ளேருந்து வருது. எல்லாமே உள்ளேருந்து தான் வருது. கர்த்தர் சொன்னார் வெளியிலேருந்து வருதுன்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வெளியிலேருந்து வருதுன்னு ஒரு புக் எடுத்து வைக்கிறீங்களே, இதெல்லாம் எங்கேருந்து தான் வந்துச்சு? உள்ளேருந்து தான் வந்துச்சு. மெடிக்கல் சயின்ஸை பற்றி புக்கு, கெமிஸ்ட்ரி புக்கு, பயாலஜி புக்கு, ஜியாகிரபி புக்கு, எல்லா புக்குமே வெளியிலேருந்து உள்ளே போகுதுல. இந்த புக்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நமக்கு ஒருத்தன் புக்கை எழுதுனா, முத புக்கே இல்லாமல் இருந்தவன் ஒருத்தன் இந்த புக்கை எங்கேருந்து எழுதுனா? உள்ளே இருந்து அவனுக்கு வந்து இங்கே வெளியிலேருந்து உள்ளே போகுதுல சார், இது வழியா? ஆனால் இது எங்கேருந்தா வந்துச்சு? உள்ளே இருந்தா வெளியே வந்துச்சு. தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு உள்ளே இருக்கிறது வெளியே வந்து, இப்போ வெளியே இருக்கிறது உள்ள போகுது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ தேவனுடைய சாயலை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது ஆசீர்வாதங்கள் வருகிறது. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைனா என்ன அர்த்தம்? சுதந்திரவாளின்னு அர்த்தம் சார். மரியாதை நிமித்தம் தமிழ்நாட்டில் வந்து பெரியவங்களை அம்மான்னு கூப்பிடுவாங்க, இல்லைங்கம்மா இருக்கட்டுமா அப்படின்னு. சிலர் அப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்லைங்கப்பா இருக்கட்டும்பான்னு. கேரளாவில் மோனே அப்படின்றாங்க, மோனே அப்படின்றாங்க. மோனேவா, என்ன மகனேன்னு கூப்பிட்டாரு, உடனே சொத்தை என்ன எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மலையாளி கொலையாளி ஆயிடுவார். தம்பி மோனேன்றது ஒரு அன்புக்காக சொன்னம்பா, நீக்காண்டி சொத்தெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நீ பிள்ளைனா நீ சுதந்திரவாளி. எதற்கு சுதந்திரவாளி? அவருடைய எல்லாத்திற்கும் நீ சுதந்திரவாளியாக இருக்கிறாய். ஆமென். நீ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பார். ரெண்டு விஷயத்துக்கு பேசுறாரு. ஒன்னு பிதாவாகிய தேவனோட கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபட்டிக் சைட்ல பார்க்குறோம். இன்னொன்று ஆபிரகாமை காட்டுறாரு. ஆபிரகாம்கிட்ட இருந்தா உன்னை வெட்டி எடுத்தேன், நீ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை பார், நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவை பார். எப்பொழுதெல்லாம் உங்களை குறித்து உங்களுக்கு குறைவான மதிப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் யூதர்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு உயரமான இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கிளான்ஸ் போங்க. அப்படி இன்று உலகின் மிகப்பெரிய ஸ்தானங்களில் இருக்கிறவர்கள் யூதர்கள். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கனாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல கோலோச்சி கொண்டு இருக்கிறவங்க யாருன்னா யூதர்கள். காரணம் சிறந்த ஞானிகள் என்பதனால் மட்டுமல்ல, தேவனுடைய உடன்படிக்கை அவர்கள் மீது இருக்கிறது. மறந்துட்டேங்க. நேற்று போய் யூடியூப்ல போய் டாப்ல வந்து ரேங்க்ல இருக்க யூதர்கள் யாருன்னு பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. நான் எங்க போயிருப்பேன்? நேராக ஹாலிவுட்டுக்கு போனேன். ஹாலிவுட் ஆக்டர்ஸ்ல எவ்வளவு பேர் யூதர்கள் பார்த்தா ஏகப்பட்ட ஆஸ்கார் வாங்கின யூதர்கள் தான். மிகப்பெரிய ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, மிகப்பெரிய சினிமா கம்பெனி இங்கே ஏவிஎம் மாதிரி அங்கே இருக்குங்க. வார்னர்ஸ் பிரதர்ஸ், பேராமவுண்ட், கோல்டுவின், 20th செஞ்சுரி ஃபாக்ஸ், இவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் 60 வருஷம் அப்படியே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற சக்சஸ்ஃபுல் சினிமா கம்பெனி. இவங்க எல்லாருமே யூதர்கள். ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்ச யூதன், மொபைலை கண்டுபிடிச்ச யூதன், இன்டர்நெட்டை கண்டுபிடிச்ச யூதன், வீடியோ கேம் கண்டுபிடிச்ச யூதன், லேசர் கண்டுபிடிச்ச யூதன், நீங்க போற ஒரு மெமரி கார்டை கண்டுபிடிச்ச யூதர், கிராமபோன் கண்டுபிடிச்ச யூதர். சர் ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன் என்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகள், உலகத்தின் பல நாடுகளில் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறவங்க, எல்லா பகுதிகளிலும் இந்த யூதனுக்கு ஒரு பயங்கரமான அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கில் இருக்குங்க. நீங்க அவன் நல்லா பாருங்க. முத வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பார், தோண்டி எடுக்கப்பட்ட துறவை பார். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் அவன்கிட்ட இருக்கும். உலகத்திலே சொட்டு நீர் பாசனம் ஒன்று கண்டுபிடிச்சு அவன் சண்டையே போடாமல் ஒரு நாட்டை பிடிக்கிற எப்படின்னு ஆளுக்கு 10 சென்ட் இடத்த வாங்கி ஒரு நாட்டை உருவாக்கிட்டாங்க. நம்ம காம்பவுண்ட் வால் கட்டி சாஸ்தா நகர், சுப்பிரமணிய தெரு, சோமசுந்தரம் காலனின்னு போர்டு வைக்கிறீங்க. அவன் இப்படி நிறைய இடத்தைய வாங்கி இஸ்ரவேல் தேசம்னு ஒரு போர்டு வச்சிட்டான். சார் பயங்கரமான ஐக்கியூ காரங்க சார். இவங்க உலகத்தில் 2% தான். ஆனால் உலகம் முழுவதும் இன்னைக்கு அத்தனை பேர், நீ அமெரிக்காவே கையில இருக்கு.